வியூவர்ஸ், இன்றைக்கி நான் கடலைக்கறி குழம்பு பண்ண போகிறேன். கடலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் மூக்கல்ல இது நேற்று ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இதை அவிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது குழம்புக்கு வச்சுக்கிடலாம். அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். டிப்ஸ், இந்த இஞ்சிலாம் அப்படியே ரொம்ப நாள் ஒரு மாதிரி கெட்டு போயிடும்ல, அழுகி போயிடும்ல, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை நான் மண்ணில் பதிச்சு வச்சிட போகிறேன். இந்த செடி தான் இங்கே இருக்குல்ல, இதில் பதிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அது நம்ம வேணும் போது எடுத்துக்கலாம். அழுகாமல் இருக்கும், கெடாமல் இருக்கும். அதான் இஞ்சி வெத்தலை எல்லாம் இந்த மாதிரி மண்ணில் பதிச்சு வச்சிடணும். அப்போ நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ நல்லா பதிச்சு வச்சிட்டோன்னா இது எப்போ நமக்கு தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். அந்த இஞ்செல்லாம் அது அப்படியே இருக்கும். சுண்டல் குழம்பு, அதாவது கடலைக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு தேங்காய், இது ஒற்றைக்கல்ல அரைச்ச ஜார் தான். இதில் நான் தேங்காயும் இஞ்சும் போட்டிருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். அதுக்கப்புறமா வரமிளகா, பூண்டு, தனியா, சாம்பார் வெங்காயம், மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம் மிக்ஸி ஜாரில். தனியானா கொத்தமல்லி விதை, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், தக்காளி, வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில். எல்லாம் நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டணும். இதில் கடலை வேக வைக்கும்போதே உப்பு போட்டேன், அதனால் கொஞ்சமாக. தண்ணி மிளகாத்தூள் போட்டு செய்கிறேன். தண்ணி மிளகாத்தூள் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச கடலைக்கறி குழம்பு பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்குது. நல்லா தேங்காய்லாம் அரைச்சி போட்டேன். கோவக்காய் பண்ணிட்டேன்னா சாதம் மட்டும் பண்ணிடணும், அவ்வளோதான். இன்றைக்கி கடலைக்கறி குழம்பும் கோவக்காய் வறுவலும். கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மேலே போடலாம். கொத்தமல்லி தழை
குழம்பாயிடுச்சு. ஒயிட் ரைஸ். சாப்பாடு ஆகிறதுக்குள்ள கோவக்காவை கட் பண்ணிக்கலாம். வட்ட வட்டமாக கத்தியில் அறியவே வருமாட்டேன். அரோமனையில் தான் எனக்கு நல்லா அறிய வருது. கார்த்திகை 23 தானே இன்றைக்கி. 23 கார்த்திகையில் கடலைக்கறி குழம்பு கோவக்காய் பொரியல். கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கோவக்காய் ஃப்ரை. சாம்பார் பொடி. காஷ்மீரி. கோவக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணி போட்டால் தான் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வேக வைக்க கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றணும். நான் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து சாம்பார் பொடியும் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். பூண்டு வெங்காயம்லாம் போடல. இது வந்து இன்றைக்கி நான் பண்ண இந்த குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, கடலைக்கறி குழம்பு. இன்றைக்கி தான் கடலைக்கறி குழம்பும் நேற்று உள்ள ரசம் கொஞ்சம் தான் இருக்குது. தயிர் வாங்கிப்போம். அதோடு இன்றைக்கி கோவக்காய் வறுவல். உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ் இனிமேல் தான் எடுத்து தனியாக பாத்திரத்தில் கொட்டணும். இன்றைக்கி வந்து கார்த்திகை 23. கார்த்திகை 23வது நாள் சமையல் கடலைக்கறி குழம்பும் கோவக்காய் வறுவலும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும்.